மாடல போய் குட்டி சரவண பேசல பாருங்க. அட்டகாசமான அருமையான வண்டி. பங்காளி கது தத்த பாரு. என்னடா இது? என்னது இது? ஓஹோ பாருங்க. அட்டகாசமான அருமையான வர்ணா. வர்ணா 2006 மாடல். வண்டி சும்மா தெளிவாக கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு? வெறும் 1,65,000 குத்தலாம். யாரால? நம்ம அங்கிள் ஆண்டியால ஒரு 1,65,000 இந்த வண்டி நான் தரேங்க. இந்த பங்காளி என் பங்காளி மேல ஆணையா 10 தாண்டி காட்டுற பாருங்க. பங்காளி பண்ற பங்காளி சாபியம். நான் இவங்கள பத்தி காட்டுற பாருங்க. அட்டகாசமா கம்மியா மிரட்ட அதிரடி அப்படியே பிச்சு வாங்க பாருங்க. சப்பியா இருக்கு போது. எங்க பிரிப்பு வந்து பேச பாருங்க. சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு வேணா டீசல் வண்டி வந்து பாருங்க. டீசல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2007 8 ரிஸ்ட்டு 2027 பேப்பர் கரண்ட்டு. எப்படியா 2027 செம்மையாக வண்டி. டீசல் வண்டி 20 வரும் மைலேஜ் 86,000 ஓடிக்குது. ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ராக் எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. நீ பாருங்க அண்ணன் தம்பி பங்காளி மாதிரி ஆகிட்டாங்க பாருங்க. 2 பேர் தாண்டி ஒரு 1,65,000 நான் தரேங்க. டீசல் 1,60,000 நான் சொல்லிக்கிறேன். கிட்ட பணத்தை கண்ணில் காட்டுங்க. கண்டிப்பாக தர பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ள இன்ட்ரி காட்டுற மாதிரி வாங்க. வேறு 4 டயரு சஸ்பென்சரு சூப்பராக பஸ்ஸா. உள்ள இன்ட்ரி செட்டு சீட் கவர் 20 வரும் மைலேஜ் 1,60,000 சொல்கிறாங்க. கிட்ட வாங்க 1.5 கூட உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க. ஒரு வைக்கல் அட்வொகேட் வண்டி சூப்பராக சார் வண்டி. தெளிவான பாடி. வேறு இன்ஜின் அருமையாக இருக்கு பாருங்க. உள்ள ஸ்டிக்கு திக்காட்டு சூப்பராக ஒரு வண்டி அருமையாக இருக்கும். அந்த பேர் ரேஸ் பண்ணி காட்ட போகிற அருமையாக இருக்கும். சூப்பராக வண்டி இன்ஜின் அருமையாக இருக்கும். ஏசி கீஸ்லாம் அருமையாக இருக்கும். சில்னஸ்லாம் சூப்பர் பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வண்டி. இன்ஜின்லாம் டாப்பாக இருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரோம் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல சார். அருமையான கதை சொல்கிறேன் பாரு. பாருங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் ஒரு சின்ன ஒரு விஷயமே சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றில் ஒரு அப்பா பிள்ளைய வந்து ஒரு கழுது எட்டுன்னு 3 பேர் போயிருக்காங்க. போகும்போது பார்த்தினாக்கா ஒரு வயலில் இருந்து பார்த்து என்ன பண்ணாங்க, ஏன்பா 3 பேர் ஒன்றா போகிறீங்க, அந்த பையனை ஏற்றி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஏற்றி வச்சு கொஞ்சம் தொலை போனா அப்படியா. கொஞ்சம் தொலை போன பேர் என்ன பண்ணாங்கனாக்கா அங்கேருந்து பார்த்தினா ஏன்பா அப்பாவை நடக்க வச்சுட்டு புள்ளி ஏற்றி முறையாப்பான்னு சரி சொல்லிட்டு என்ன பண்ணால் புள்ளி இறக்கி வச்சுட்டு அப்பா ஏறி உக்காந்தானா. அவ்வளோ பெரிய எருமாடு மாரிக்குது புள்ளி உக்காச்சு அந்த கழுது மேலே போகிறேன்னாங்கண்ணா. என்னடா போதுன்னு சொல்லிட்டு ஒரே சுற்றி அந்த ஊரே வந்துக்கிறாங்களாம். இன்னும் அந்த ஊரை விட்டு தாண்டியே போகலையாம். இந்தமாரி தான் வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிச்சு முன்னுக்கு வரனாங்க பல பேர் பல விஷயம் சொல்லிதான் இருப்பான் சார். திட்டுறவன் திட்டுந்தான் இருப்பான், சொல்லிதான் இருப்பான். எவனோ வாழ்க்கை அதெல்லாம் எதிர்பார்க்காம வாழ்க்கையில் முன்னுக்கு ஓடனா நம்ம ஜெயிச்சு காட்டோம் சார். கஷ்டப்பட்டு நல்லா வேகமாக முன்ன ஓடணும் சார். குதிரை மாரி ஓடணும் சார். எப்படியா குதிரை மாரி வேகமாக ஓடனா அப்புறம் பார்த்தினாக்கா குதிரை ஜெயிச்சுட்டாக்கா குதிரையோட வேகமாக ஓடி காட்டணும் சார். எப்போ சொல்கிறேன் சார். நம்ம வாழ்க்கையில் ஒரே குறிக்கோள் சார். அர்ஜுனை வந்து அம்பு நேராக பார்க்குறாரு பேர் அதேமாரி பார்த்து வாழ்ந்து ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் சார். அம்பு விட்டா அந்த அம்புடைய பார்வை பார்த்தோன்னா அர்ஜுனுடைய வில்லு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இருக்கும். நம்ம நேர்கோட்டு பார்வை வாழ்ந்து காட்டணும். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தரேங்க. இப்போவும் சொல்கிறேன் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. யார் ஒருத்தர் அப்பா அம்மாவை நல்ல மரிச்சு காப்பாற்றுறாங்களோ நம்ம வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரலாம் சார். நல்லா ஜெயிச்சு டாப் லெவலில் வரலாம். அவங்களை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுங்க. நல்லா இருப்போம். நிறையா வண்டி சோல்ட் அவுட் ஆகிருக்குது. அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஒரு 4 வண்டி வீடியோ சோல்ட் அவுட் ஆகிக்குது. அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வீடியோ லைவாக வரும். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ போட்டேன். நாளைக்கு காலையில் வரவங்க எடுத்து போனால் நல்லாயிருக்கும் வண்டி. இன்றைக்கி பாருங்கள் சேலம் தருமபுரி ஒன்று, அதில் குற்றாலம் ஒன்று, நிறைய வண்டி போயிடுச்சு. வாங்க நிறைய வண்டி கம்மியுமே தரேன். அதிரடி வேலையாக 2000 வண்டி இறக்குறோம் சார். நம்ம இடத்துல புதுசாக வந்து இறக்குற இடத்துல இறக்கி அதிரடியாக கம்மியுமே கொடுக்க போகிறேன். வெறித்தனமாக அடிக்க போகிறோம்.
விட்டுறாதீங்க. இது பக்கபலமாக இருந்து இந்த சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது இருக்கும் சார். நன்றி, வணக்கம் சார். இன்னும் பாருங்கள், இவர் வந்து செங்கல்பட்டு இவர் தான் எடுத்தது வண்டி செங்கல்பட்டு போகுது பாருங்கள். சூப்பராக வண்டி. அவர் வீடியோ போகிறதுக்கு இது பண்ணிட்டாரு. என்ன பாருங்கள், சூப்பராக கிளம்புறாரு பாருங்க. அது என்னென்ன வண்டிங்க, தரமான வண்டி, சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்த வண்டி. 13 மாடலு. அண்ணா வந்து 2 ரூபாய்க்கு கேட்டார், அப்புறம் 2.50 கேட்டார். முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டோம் பாருங்கள். 13 யாரும் தர மாட்டாங்க ரேட்டு. சூப்பராக ஒரு வண்டி, தெளிவாக பாருங்கள், நல்லா இருக்கணுங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுங்களா? அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா வீட்டு மாற்றுக்கு இல்லை அப்படின்னு கண் கலங்க எழுதிட்டு போகிறாரு. நல்லா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் அவர். சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேசுகிறேங்க. அட்டகாசமாக பாருங்கள். அந்த ஆல்டோ ரொம்ப நாளாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து 1,000 ரூபா போட்டிருந்தேன், 1.25 போட்டேன், 1.35 போட்டேன். நேற்று வெறும் 95 ரூபாய்க்கு போட்டேன் பாருங்கள். அண்ணன் எத்த சட்டை 85 கேட்டார், 90 ரூபாய் முடிச்சார் பாருங்கள். செம்மையான வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே மொத்தம் நான் பண்ணி கொடுத்துருவேன். நேம் ட்ரெஸ்ஸரோடு உள்பட எத்தனை போய் நேராக போய் திருச்சிக்கே வந்து லால்குடி பக்கத்தில் ஒரு நான் சொன்னீங்க, லால்குடி சுகர் பேட்டரி காட்டூர். சுகர் பேட்டரிங்களா? காட்டூர் சுகர் பேட்டரி காட்டில் வந்துருக்காரு. வேறு லெவல். நான் உண்மையிலே அண்ணன் மேலும் வளரணும், நல்லா இருக்கணும். இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் பாருங்கள். பெத்த தாய் தப்பனை விட்டு போகாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு அடித்தளமே யார் அண்ணன் தான். ஏன் சொல்லிட்டேன்ல, எல்லோரும் வந்து பெத்த தாய் தப்பனை பார்த்துக்கு தான் சொல்லுவாங்க. இது அண்ணன் நானா, நான் ஒரே புள்ள, என்னுடைய ரேஷன் கார்டில் கூட அந்த பேர் எடுக்கல நான். சூப்பர் அண்ணா, அருமையான வார்த்தை. நான் உண்மையிலே சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தைண்ணா. இன்னும் கூட என்ன எவ்வளோ பேர் சொன்னாங்க, நீ தனியாக கார்டு போட்டு பண்ணாங்க, எங்கள் அப்பா அம்மா பேர் இருக்கணும்னு ரேஷன் கார்டில் பேர் கூட எடுக்கலன்னு சொன்னார். உண்மையிலே ஒரு பெரிய தெய்வத்துக்கு சமமானவங்க. அண்ணன் எங்கேருந்து வந்தார் எத்தனை சொல்லுவார் பாருங்க. எங்கேருந்து வர சொல்லுங்கள். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து வந்தேங்க, லால்குடி பக்கம் வந்து காலையில் வந்தோம். இப்போ அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. எங்கே தர சொல்லுங்கள். திருச்சி மாவட்டம் லால்குடி காட்டூருங்க. காலைல வந்தோம், அண்ணன் பார்த்துக்கிட்டே நேரடியாக பேச விட்டு அவங்க 1.35 1.25 அதெல்லாம் முடியாது, 90 ரூபா தான் அப்படின்னு அண்ணன் பேசி முடிச்சு கொடுத்துட்டாங்க. எஃப்சி இன்சூரன்ஸு பேட்டரியும் புதுசு போட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணி தராங்க. சந்தோஷம். நன்றி. பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன் சார், சரவணன் நம்பியர் கைவிடப்படார். அதனால் இப்போவும் சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் நிறைய வண்டி இறக்குறேன். பெரிய இடம் கிடச்சிச்சு, உங்கள் ஆசீர்வாதத்தினால விடமாட்டேன். நிறைய வேலை கம்மியாக கொடுக்க போகிறேன். எடுத்து நல்லா பயனடையணும். நன்றி, வணக்கம் சார். திருச்சி லால்குடி போது பாருங்கள், சூப்பராக வண்டி. சீப் அண்ட் பெஸ்ட் 90 ரூபாய்ங்க. எஃப்சி எல்லாம் கரண்ட்ல. சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசம் ஐட்டன் பாருங்கள். நேற்று நான் வீடியோ போகலான்னு பார்த்தேன். நேற்று ஈவினிங் தான் வந்தது. வந்து பார்த்துட்டு தென்காசி பக்கத்தில் குற்றாலத்தில் வந்துருக்காங்க. வந்து பார்த்து இந்த வண்டி பேசி எடுத்துட்டாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்தோம் பாருங்கள். இந்த ரேட்டே பார்த்தினா எங்கேயோ 3,400 ரூபா 3,000 விற்கிற வண்டி எத்த சாட்டுக்கு 2,40,000 கேட்டார். வாங்க முன்ன பின்ன பேசி தானே எடுத்து கொடுத்தோம் பாருங்கள். நல்லா இருக்கணும், மேலும் வளரணும். அண்ணன் எங்கேருந்து வந்தார் எடுத்து கொஞ்சம் சொல்ல பாருங்கள். அதாவது மாமா மச்சன்றது உண்மையில் ரொம்ப டாப்பு. எங்கள் அண்ணன் தான் ஓட்டி பார்த்தாரு. இவர் வண்டி சூப்பராக ஓட்டார், பார்த்துட்டாரு. அதுமாதிரி எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ தென்காசி பக்கத்தில் குற்றாலம் போகுது வண்டி. அவர் வந்து வாத்தியார். அவர் எங்கேருந்து வந்தார் எடுத்துன்னு வந்தார் சொல்லுவார் பாருங்கள். என் வீடு வந்து ரெகுலராக பக்கத்து அண்ணன் தான். சொல்லலாம், எங்கே தர சொல்லலாம், நீ சொல்லலாம். நாங்கள் சங்கரங்கோவிலேருந்து வரோம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலேருந்து வரோம். இப்போ ஒரு வருஷமாக அண்ணனுடைய வீடியோ பார்த்துக்கிருக்கோம். வண்டி எடுக்கணும்னு வந்தோம், வேறு ஒரு வண்டி எடுக்கணும்னு வந்தோம். அது எல்லாமே புக்காகி போயிட்டு இப்போ இந்த வண்டி கிடச்சிது, எடுத்தாச்சு. வண்டி வந்து டாப் மாடலு. ஓட்டி பார்த்து எப்படி வண்டியா? வண்டி நல்லா இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்க. வண்டி நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது. உள்ள செட்டெல்லாம் நல்லா இருக்குது. அடுத்து எல்லாம் வரலாமா வண்டி வாங்கிறதுக்கா? வண்டி வாங்கி எல்லாம் வரலாமா? எல்லோரும் வாங்க, எல்லோரும் அண்ணன் வந்து பாருங்கள். நம்ம சரவணன் வந்து பாருங்கள், நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுப்பாரு. பார்ட்டி இடங்கிட்ட அடித்து பேசி முடிச்சு கொடுப்பாரு. அண்ணன் தான் இவர் தான் வண்டி ஓட்டி டைல் பார்த்தாரு, கூட வந்தார் மச்சான். இவர் எங்கே போனாலும் மாமா இருந்தாலும் மச்சான் டிரைவெல்லாம் யாரும் வாழ முடியாது. அதில் ஹைலைட்டாக அந்த அண்ணன் தான். ரொம்ப அருமையாக பேசுகிறார் உண்மையிலே. அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து முருகு கோயில் ஒன்று இருக்குது. எனக்கு முருகு கோயில் தான் வாங்கினா, எங்கள் குற்றாலத்து வாங்கினா பற்றினா எவ்வளோ ஒரு ஆசைப்பட்டினா எங்கள் ஊருக்கு வாங்கினா நீங்கள் வந்து எங்கள் கோயிலெலாம் காட்டுற வாங்கினாரு. கண்டிப்பாக குற்றாலம் போனாக்கா கண்டிப்பாக எல்லாமே இவர் ஃபோன் நம்மளால சேவ் பண்ணிக்கிறோம். எங்கள் ஃபேமிலியே போயிட்டு கண்டிப்பாக கோயிலெலாம் காட்டுறீங்கிறாரு. அண்ணன் எங்கே தான் சொல்லலாம், எங்கே தர சொல்லலாம். நான் தென்காசிலேருந்து வரேங்க. வண்டி பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வேறு வண்டி எடுக்கணும்னு வந்தோம். ஆனால் அதெல்லாம் புக்காகி போயிடுச்சு. அவர் மச்சான் சொன்ன மாதிரி நல்லா இருக்குது வண்டி. நான் தான் ஓட்டி பார்த்தா நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது.
அதுமாதிரி ரேட்டும் கொஞ்சம் பேசி கொடுத்தா. நானும் ஏகப்பட்ட அந்த கார்ஸுக்கு போயிருக்கேன். அவங்க பேசின பேச்சுகள் பேசுவாங்க. அதை எப்படின்னா அவங்க லாபத்துக்கு வர மாதிரி பேசுவாங்க. நான் அண்ணன் தெளிவாக எங்கள் முன்னாடியே ஓனர்கிட்ட எங்கள் முன்னாடியே வச்சு பேசினார். அது எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இவ்வளோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர் பேசினார். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வேறு கார்ஸுக்கு போயிருக்காங்க. அவங்க தனியாக பேசிட்டு அவங்க ஒரு ரேட் வச்சுட்டு அப்புறம் இவ்வளோக்குன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் முன்னாடியே தான் அவரும் பேசினார், எங்களையும் பேச வச்சார். ஸோ ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. வெரி குட். அதை எதிர்பார்க்கல. எங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. ஓப்பனாக பேசினார். எனக்கு அந்த வார்த்தை தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வாங்க. நான் பார்த்த இடத்துல வந்து இந்த இடம் எவ்வளோ பெட்டராக இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கார்ஸு நல்லா எங்களுக்கு திருப்தியான மனசுக்கு எங்களுக்கு ஏற்ற ரேட்டுக்கு வந்து முடிச்சு கொடுத்தாரு. அதுதான் ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்னை விட அதிகமாக பேசிட்டார். சூப்பராக அண்ணன், நல்லா இருக்கணும். உண்மையாக சொல்கிற பாருங்கள், இந்த குற்றாலம், தென்காசி, அந்த பக்கமாக கோயம்புத்தூர் சைடு, இந்த பக்கத்து ராமநாதபுரம்லாம் ரொம்ப தங்கமான குணம். அந்த பேச்சு தானே, அந்த அண்ணேன்ற வார்த்தை தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க பாச்சினரும் வந்துருக்குது. அட்டாசமாக அந்த வண்டி விட்டுறாதீங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது வண்டி. இதுவும் சேல்ஸ் ஆக போகுது. வேணும்னு டக்குன்னு தூக்கிட்டு வந்து விட்டுறாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படின்னா போட்டுக்கலாம். ரைட்ண்ணா குற்றாலம் போது பாருங்கள், சூப்பராக வண்டி. என்ன ஒரு சிரிப்பு வச்சவனுக்கு. நல்லா இருக்கணும் அண்ணா.